பேசலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நாம என்ன வசனத்தை குறிச்சு பார்க்கலாம்னு சொன்னா, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17 இருக்கிற வசனங்களை குறிச்சு பார்ப்போம். பாருங்க, ஒரு அற்புதம், ஒரு அடையாளத்தை அற்புதமா தேவன் நிகழ்த்தி காட்டுறாருங்க. அதாவது நீங்க பள்ளங்களை வெட்டுங்க, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா தண்ணியெல்லாம் நிரப்பப்படும் சொல்றாரு. எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம் இல்லைங்களா? ஆனா அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுங்களா? அவங்க ஒரு வேலை, அந்த அற்புதத்தை நம்பி அவங்க போய் பள்ளத்தால வெட்டினாங்க. பள்ளத்தை வெட்டினதுனாலதான், அந்த வெட்டின பள்ளத்துக்குள்ள தண்ணி வர்றதுக்காக தான் தண்ணி அங்கிருந்து அனுப்பினாரு. அதனால அது சீரியர் பார்த்து பயந்தாங்க. சோ அங்க ஒரு அற்புதம், அவங்க கலங்கடிக்கப்படுறதுக்கு இல்லைங்களா, அவங்க பயப்படுறதுக்கு. இங்க நாம என்ன பண்ணோம்? அப்போ பள்ளம் நோன்ற இடம் ஒரு இடமா இருந்தாலும் அற்புதத்தை பெரிய அளவுல நிகழ்த்தி காமிச்சது இன்னொரு இடமா இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ நாமளும் நம்ம வீட்டுல உட்காந்து ஜெபிச்சோம்னா எங்க அற்புதம் நடக்கணுமோ கண்டிப்பா அங்க அற்புதம் நடக்கும். ஏன்னா இங்க நம்ம பள்ளம் தோன்றணும்னா அங்க தண்ணி காண செய்வார் இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ நாம விசுவாசிக்கிறதுனால மட்டுமல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம கிரியை செய்யறவங்களா இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா கண்டிப்பா நடக்கும். தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவர். அவர் அற்புதம் செய்ய ஆசைப்படுறாரு. அதாவது பரலோகத்துல இருக்கிற பண்டக சாலையில பொக்கிஷங்களை கொட்டி வச்சிருக்காராம். எதுக்குன்னு கேட்டா, என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே அங்க கை இல்லைன்னா கை, காது இல்லைன்னா காலு, கண் இல்லைன்னா கண்ணு, அதையே தருவதற்கு வச்சிருக்காராம். அப்படி இருக்கும்போது மத்ததெல்லாம் ஏன் தரமாட்டார் இல்லைங்களா? என்ன கேட்டாலும் தருவாராம். அதுக்காக தான் அங்க பரலோகத்துல பொக்கிஷ பண்டக சாலையே வச்சிருக்காரு. அப்போ அவைகளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணோம்? வெறுமனைய கிரியை இல்லாம சும்மா நம்புறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்தா பத்தாது, கிரியை இருக்கணும் சரிங்களா? அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சரிங்களா? அவரு எனக்கு இயேசுப்பா வேணும் வாயில சொல்லிட்டு சும்மா அந்த ஜெப நேரத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுது ஜெபம் பண்ணி எகிரி குதிச்சு பரிசுத்தாவில நிரம்பி இதை எதிர்பார்க்கல. அவர் இதை மட்டும் எதிர்பார்க்கல, அதிகப்படியா சொல்றமே இதை எதிர்பார்க்கல. அவரு நம்முடைய முன்னான வாழ்க்கை, பின்னான வாழ்க்கை மாறினது பிற்பாடு, கர்த்தருக்குள்ள நம்ம நுழைந்தது பிற்பாடு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டது பிற்பாடு, ஆவியானவர் நமக்குள்ள வந்தது பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அவர் ஆசைப்படுறாரு. பலவீனத்தினால, சுச்சுவேஷனால விழுந்துட்டோமா உடனே எந்திரிச்சு நிக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புறாரு. நம்ம மனுஷன் இல்லைங்களா, தவறுவது இயல்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனாலும் அதை விட வேகமா எந்திரிக்கிறதுல கவனமா இருக்கணும். அப்போ பாவத்தை நம்ம செஞ்சோம்னா அதுக்கு மனம் திரும்பி, மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நாம கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது, அதுக்கப்புறமா நாம ஜெபிக்கும் போது அந்த அற்புதம் கண்டிப்பா நடக்கும். கிரியை செய்யணும். நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை விரும்பி நம்ம கிரியை செய்யணும். நம்ம கிரியை மன்னிக்கணும். இப்போ ஒரு கடன்னா ஏன் வாங்கணும்? அதை முதல்ல செய்யணும். அவசரத்தினால அவசியத்தினால வாங்கணுமா? அதுக்கு அதுல தேவன் மகிமைப்பட்டாரா, தேவன் பிரியப்பட்டாரா, தேவனோட சித்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம உண்மையில சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும், கல்யாண விஷயத்துல இருந்து, படிப்பு விஷயத்துல இருந்து, ஹாஸ்பிட்டல் விஷயத்துல இருந்து, எல்லா விஷயத்திலயுமே சொல்றோம். வெளியில போறது எல்லாத்துக்குமே ஒரு பணம் வாங்குறோம், பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு சித்தம் இருக்கான்னு நம்ம ஒவ்வொரு வாட்டி பார்த்துக்கணும். ஏன்னா கர்த்தர் பணம் செலவில்லாமே அதை செய்ய வைக்க முடியும். அதான் தேவன். அவர் அவ்வளவு வல்லம் உள்ளவர். ஆமாதான் இல்லையா? அப்ப நாம பணம் செலவு பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவனுக்கு பிரியமான்னு யோசிக்கணும். அப்படி நம்மளை யோசிக்காம செலவு பண்ணிட்டோம், வாங்கிட்டோம், கடன் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சுச்சுவேஷன் நினைச்சு நம்ம முதல்ல தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்கணும், வருந்தணும். நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு மன்னிப்பும் வருத்தமும் அங்க இருந்தா தான் தேவனுடைய அற்புதம் அங்க கிரியை செய்யும். ஏன்? நம்ம பூமியில இருக்கோம். இந்த பூமியில பிசாசின் காரியங்கள் தான் பெருகி இருக்கு. நமக்கும் தேவனுக்கு நடுவுல மதில் போல என்ன இருக்கு? நம்முடைய பாவங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப அவைகளை உடைச்சாதான் கர்த்தரோட மகிமை நமக்குள்ள அப்படியே பொங்கி வரும் இல்லைங்களா? அதோட கர்த்தரோட அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில அப்பதான் நடக்கும். ஏன்னா கர்த்தர் கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாதவர் கிடையாது. அவர் இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் ஜெபிக்கிறாங்க இல்லையா? லட்சக்கணக்கான பேர்ல ஆயிரக்கணக்கான பேர் கூட அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்? வெறுமனை ஜெபிச்சா மட்டும் பத்தாது, கிரியை, என்ன கிரியை இருக்கணும்? செஞ்சதுக்கான வருத்தம் என்ன, தப்புனால நமக்கு இது நடந்துச்சுன்னு முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்ப அது கண்டுபிடிச்சு அந்த தப்புக்கு வருத்தம் செஞ்சு இனி நான் செய்ய மாட்டேன் கர்த்தாவே, அதனால வேற யாருக்கா விளைவுகள் ஏற்படுத்திருந்தோம்னா
அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நம்ம மனதார முன் வரணும். நாம அப்படிலாம் செஞ்சு தேவ சமூகத்துக்கு இருந்து செஞ்சாதான் உண்மையிலே அற்புதம் உடனே நடக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய எப்பேற்பட்ட தேவையும் தேவனுக்கு ஒண்ணுமே இல்லைம்மா, ஒண்ணுமே இல்லை, சர்வ சாதாரணமா முடிச்சு கொடுத்துருவார். அவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் முடியும் இல்லையா? அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கல? நான் திரும்ப சொல்றேன், 1,00,000 பேர் ஜெபிக்கிறாங்கன்னா அதுல 1000 பேருக்கு கூட அற்புதம் நடக்கல. உண்மைதானுங்கள? ஏன் நடக்கல? நாம திரும்ப சொல்றேன், நாம பரிசுத்தமா இல்ல, தேவ சித்தத்துக்கு நேரா இல்ல. தேவன் என்ன விரும்புறாரோ அதன்படி நம்ம இல்ல. ஆனா நாம விரும்புற மாதிரி தேவன் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ தேவன் விரும்புற மாதிரி நம்ம எப்படி இருக்க முடியும்னா ஒரே விஷயம்தான், பரிசுத்தம் தான். பரிசுத்தமா இருக்கிறவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தமா இருக்கிறவனுக்கு தான் தேவனுடைய கிருபை கிடைக்கும். இப்போ எல்லாம் பரிசுத்தத்தை தவிர மீது எல்லாமே எல்லா புறஜாதிகளுக்கும் இருக்கும். அவங்க கிட்ட தான் அந்த பரிசுத்தம் இருக்காது. ஏன்னா பரிசுத்தம் கர்த்தருடைய கிருபையால நமக்குள்ள பொழியப்படுறது இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பரிசுத்தமே வரும். இல்லைன்னா சும்மா மனுஷனால ஏற்படுகிற பரிசுத்தமே கிடையாது. அது ஒரு முழுமையே கிடையாது இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகரா வச்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கிரியை என்ன இருக்கணும்னா பரிசுத்தம் இருக்கணும். அப்போ நம்மளுடைய எல்லா ஜெபங்களுக்கும் நிச்சயமா பதில் தரப்படும். அப்படியே ஒருவேளை தரலனாலும் அதுக்கு ஒரு பெரிய காரணமும் பிற்பாடு மிகப்பெரிய அதிசயமா செய்யறதுக்கு அவர் வழியமா வச்சிருப்பார். நான் திரும்ப அதை நம்ம எங்க பார்க்கலாம்னா எலிசாயா அவர்கிட்ட பார்க்கலாம். அந்த சூனேமியால் வருவாங்க இல்லைங்களா? அப்போ அவருக்கு தேவன் சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பிள்ளையை எழுப்பக்கூடிய அற்புதத்தாங்க செஞ்சார். மிகப்பெரிய அற்புதம் செய்யறதுக்கு தான் அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்தார். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அந்த நிமிஷம் அவர் கேட்கலன்னா தேவன் நம்மளை இன்னும் அதிகமா மகிமைப்படுத்துறதுக்கு அவர் வாய்ப்பை ஏற்படுத்தி தரத்துக்கு தான் பொறுமையா இருக்கிறார். இதை எப்பவுமே நம்ம உணர்ந்தோம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே கிரியை செய்து கர்த்தர் சமூகத்துல நிற்கும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயமா பதில் தருவார். பிரைஸ் தி லார்ட்.